வணக்கம் மக்களே, கேரட் தோசை தாங்க செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். கேரட்டில் தோசைங்க. நம்ம எப்பயுமே அதிகமாக யூஸ் பண்ணுறது இட்லி தோசை தான். தோசைனாலே முட்டை தோசை, பேப்பர் தோசை இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், வாரத்தில் ஒரு 2 முறை ஏதாவது கலராக தோசை சுட்டு கொடுப்பேன். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லைங்க, கேரட்டை பாருங்கள், சீவிக்கிட்டு கேரட்டை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா அதுக்கு தேவையான அளவு, இப்போ நான் 2 கேரட் எடுத்துருக்கேன்னா அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 எடுத்துருக்கேன். பச்சை மிளகா எடுத்துகிட்டு பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி மாவில் கலந்து தோசை ஊற்றினா அவ்வளோதாங்க, தோசை ரெடி. இது வாரத்தில் கேரட் தோசை, பீட்ரூட் தோசை, அப்புறம் புதினா தோசை, அப்புறம் முடக்கத்தான் தோசை, இது மாதிரி கலராக அப்பப்போ மோஸ்ட்லி நம்ம எப்போ இட்லி தோசை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதனால் தோசையில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வாரத்தில் இது மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஊற்றி கொடுப்பாங்க. நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் இது தோசை. கேரட் தோசை நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் பேப்பர் தோசை மாதிரி நைஸாக ஊற்ற முடியலங்க, மொத்தமாக தான் ஊற்ற முடிஞ்சுது. நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கு அப்போ தான் கலர் தோசைன்னு சொல்லி கலராக தோசை சாப்பிடு அப்படி சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சொல்கிறேங்க. நான் என் வீடியோவில் பீட்ரூட் தோசையும் போட்டிருப்பேன். இதே மெத்தட் தான். பீட்ரூட் தோசையும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். விரும்பி அடுத்த வாட்டியும் கேட்பாங்க. சாஃப்டாக இருந்துச்சு.